காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 27 மற்றும் 28ஆம் தேதி சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவம். மகாராஷ்டிர மக்கள் வழங்கிய மாபெரும் வெற்றியை நாங்களே எதிர்பார்க்கவில்லை என பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் கருத்து. வயநாடு இடைத்தேர்தலில் 4,08,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி. திருச்சி திருவரங்கத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று ஆர்வமுடன் கண்டுகளிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சியார்குப்பத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சாலை அமைத்து தர அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம். சிவகங்கையில் குடும்ப தகராறில் பிரிந்து சென்ற மனைவி பெயரில் முகநூல் பக்கம் தொடங்கி அவதூறாக பதிவிட்ட கணவன் காளிமுத்து கைது. சேலம் மாவட்டம் தேவூர் அருகே ஓட்டி பழகிய போது கால்வாயில் கவிழ்ந்த மகிழுந்து, நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கல்லூரி மாணவர். காங்கேயம் அருகே தெருநாய்கள் அட்டூழியத்தை தடுக்க கோரி திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிடச் சென்றதால் பரபரப்பு. சென்னை கொடுங்கையூரில் இருசக்கர ஊர்தியை திருடியதாக பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வெங்கடேசன் என்பவர் கைது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் இணையாக 100 ஓட்டங்களை கடந்து இந்திய தொடக்க வீரர்கள் ஜெய்ஸ்வால், KL ராகுல் சாதனை.